மாமி யா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மன்னார் அன்பிளக் வெர்ஷன் அப்படின்னா சாங் ஹிட் ஆயிடுச்சு நம்ப வைக்கிறது. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் சமீபத்துல கானா பாடகர் கானாமுத்துவோட இணைஞ்சு மன்னார் சாங்க பாடி அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மன்னார் சாங் மூலமா தான் கானாமுத்து ரொம்பவே பிரபலமானாரு. அவரோட ஸ்டைல்ல இருந்த இந்த கானா பாடலும் அந்த சாங்கோட லிரிக்ஸும் ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே ரீச் ஆச்சு. இப்போ இந்த சாங்கோட கவர் வெர்ஷன் வீடியோவை இவர் சந்தோஷ் நாராயணன் கூட இணைஞ்சு வெளியிட்டு இருக்கிறது பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு சாங் ஹிட் ஆகுறதுல பாடகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சாங்ல சந்தோஷ் நாராயணன் கம்போசிஷன் மற்றும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த சாங்ல ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த நிலையில கானாமுத்து மற்றும் சந்தோஷ் நாராயணன் சேர்ந்து வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. மாமி யா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மன்னார் அன்பிளக் வெர்ஷன் அப்படின்னா சாங் ஹிட் ஆயிடுச்சு நம்ப வைக்கிறது. அப்படின்னு ஒன்று இருக்குதா? எஸ் எது வந்தாலும் கொஞ்சம் சோகமாக பாடிக்கும். எப்படி மாமி சொல்லு. சப்பாரி போடுனா கஷ்டப்பட்டு சப்பாரி தகத தாலே தில்லாலே தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே. மன்னாருன்னா மன்னாரு மகிம உள்ள மன்னாரு மச்சான் என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா நண்டு முடிக்க சொன்னாரு. தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே தகத 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 தில்லாலே தில்லாலே தகுத தில்லாலே. ஓகே மாமி. இந்த வீடியோ வெளியான கொஞ்ச நேரத்திலேயே சந்தோஷ் நாராயணன் இந்த வீடியோ மூலமா மறைமுகமா சாய் அபியங்கரை தான் தாக்கியிருக்காரு அப்படின்னு கமெண்ட்ல பலருமே சொல்லிட்டு வராங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சாய் அபியங்கர் பொதுவாகவே அவரோட சாங்ஸ்க்கு அன்பிளக்ட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டு வராரு. ஊரும் பிளட் பவளமல்லின்னு அவரோட நிறைய சாங்ஸ்க்கு அன்பிளக்ட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருந்த நிலையில சமீபத்துல தனுஷ் நடிக்கிற ஓம் படத்துல இருந்து அல்லா குலாவா சாங்கும் வெளியாகி இருந்துச்சு. அந்த சாங் வெளியானதுக்கு அப்புறம் அதுக்கும் சாய் அபியங்கர் அன்பிளக்ட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில தான் சந்தோஷ் நாராயணன் கானாமுத்து கூட சேர்ந்து வெளியிட்டு இருக்கிற இந்த வீடியோல மன்னாரு சாங் ஹிட்னு நம்ப வைக்கிறதுக்கு நம்ம மன்னாரு அன்பிளக்ட் வெர்ஷனை பண்ணலாம்னு சொல்றாரு. அதனால சாய் அபியங்கர் தொடர்ந்து சாங்ஸோட அன்பிளக்ட் வெர்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு வர விஷயத்தை தான் சந்தோஷ் நாராயணன் இன்டைரக்டா ட்ரால் பண்றாரு அப்படின்னு பலருமே இதை கனெக்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. ஆனா சந்தோஷ் நாராயணன் இதை சீரியஸா சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியாது. அவரோட யூஸ்வலான ஃபன்னான ஸ்டைல்ல தான் இந்த வீடியோ இருக்கு. இருந்தாலும் சோஷியல் மீடியால சந்தோஷ் நாராயணன் சொல்ற இந்த விஷயத்த வேற ஒரு ஆங்கிள் பார்க்கப்பட்டு சாய் அபியங்கரை டார்கெட் பண்ணி தான் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கமெண்ட்ஸ் வருது. சிலர் இந்த வீடியோவை ஜஸ்ட் ஃபன்னா எடுத்துக்கிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணி இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்க லெவலுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சந்தோஷ் நாராயணனை கேட்டுட்டு வராங்க. மேலும் சந்தோஷ் நாராயணனோட கரியர் பத்தியும் இப்ப சோஷியல் மீடியால டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல அனிருத் கூட கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் ரொம்ப பெரிய ரீச்ல இருந்துச்சு. பல ஹிட் சாங்ஸ் டிஃபரெண்டான கம்போசிஷன் தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனி இடத்தை கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப சமீப சில காலமா சந்தோஷ் நாராயணன் படங்களுக்கு மியூசிக் போடுறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அவர் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில டைரக்டர்ஸும் இப்ப வேற மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் பத்தின டிஸ்கஷன்ஸும் இப்ப மறுபடியும் சோஷியல் மீடியால அதிகமா பேசப்படுது. அதே நேரத்துல இப்போ அனிருத் கூட சாய் அபியங்கரை கம்பேர் பண்ணி பலருமே பேசிட்டு வராங்க. சாய் அபியங்கரோட சாங்ஸ் பேக் டு பேக் ஹிட் ஆயிட்டு வருது. அவரோட சாங்ஸ்க்கு கிடைக்கிற ரீச் அதுக்கும் மேல அவரோட அன்பிளக்ட் வெர்ஷன்ஸ்னு இப்போ அவரோட மியூசிக் பத்தி தான் சோஷியல் மீடியால தொடர்ந்து டிஸ்கஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் சந்தோஷ் நாராயணனோட இந்த வீடியோவும் வந்திருக்கிறதுனால சாய் அபியங்கரை பொறாமையில தான் சந்தோஷ் நாராயணன் டார்கெட் பண்ணி இப்படி வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா உண்மையாலுமே சந்தோஷ் நாராயணன் சாய் அபியங்கரை டார்கெட் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணாரா இல்ல ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் இப்படி பண்ணாரா அப்படிங்கறத சொல்ல முடியாது அப்படின்னும், ஏன்னா ஒரு வீடியோல பேசின ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வச்சு அவரோட இன்டென்ஷனை டிசைட் பண்ணிடவும் கூடாது அப்படின்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா சந்தோஷ் நாராயணன் மற்றும் சாய் அபியங்கர்னு இவங்க ரெண்டு பேரோட மியூசிக் இப்ப மறுபடியும் சோஷியல் மீடியால பேச மாறி இருக்கு. ஆனா பலரோட ஆசை என்ன அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் மறுபடியும் நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணி அவரோட தனித்துவமான இசை மூலமா மக்களை தொடர்ந்து மகிழ்விக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம அவரோட மியூசிக் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவரோட ஃபேன்ஸுக்கு மறுபடியும் பேக் டு பேக் நிறைய ஹிட் சாங்ஸ் கிடைக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.